நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஒரு ஆண்டு ஒரு முறை வந்தோனே எழுந்தருள்வாயே, ஒரு சிறு தருள்வாயே, மழை பொழிவாயே. ஹாய் கைஸ், இந்த மாதிரி வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா பீட் மார்க்கும் சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணிட்டு இப்போ அந்த அலைட் மோஷன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஹோம் பேஜ். நீங்கள் கீழே ப்ளஸ் பக்கத்தில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ண அந்த பீட் மார்க்கு சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் அந்த பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் இதை வந்து பீட் மார்க் சாங் மட்டும் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நீங்கள் வீடியோட கடைசி வரைக்குமே இமேஜை மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 0 பாயிண்டில் வச்சுட்டு கீழே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து ஒரு இமேஜாக ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த பீட் மார்க் வச்சுட்டு இந்த ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபுல்லாக வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியா, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். இப்போ நீங்கள் அதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கில் வச்சு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு இமேஜாக வந்து பீட் மார்க்கை கரெக்டாக பீட் மார்க்கை செட் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பீட் மார்க்லையும் நீங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இமேஜில் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் அந்த இதையும் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசி வரைக்கும் இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கு எல்லாமே எப்படி வந்து எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 எஃபெக்ட் இருக்குங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட், இந்த எஃபெக்ட் வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இங்கே காப்பி எஃபெக்ட் இருக்கா, அதை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ்லாம் நிறையா இருக்கா, அதில் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணி இந்த எஃபெக்டை டச் பண்ணி இந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இமேஜ் வருது, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வருதா, இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இமேஜ் வருதா, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் இருக்கா, இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. அடுத்த இமேஜ் விட்டு அதுக்கு அடுத்த இமேஜ், இதே மாதிரி ஒரு இமேஜை விட்டு நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பீட் மார்க் வருது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து எது பண்ணோன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த சேக்கை பற்றி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த கீழே எஃபெக்ட் இருக்கா, போயிட்டு இந்த எஃபெக்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் மார்க் பண்ணியாச்சா, இப்போ அடுத்த இமேஜ் ரெண்டாவது இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் இருக்குல்ல, இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு இமேஜ் விட்ட இமேஜ் எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பீட் மார்க் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு டபுள் பீட் மார்க் கொடுத்து அடுத்து ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு எல்லாமே இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம 2 எஃபெக்ட் பண்ணியாச்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அந்த டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டபுள் பீட் மார்க் எங்கெங்கே கொடுத்துருக்கோம் அங்கெல்லாம் இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கே நல்லா ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எஃபெக்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டு பேஸ்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் ஆயிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டபுள் பீட் மார்க் வச்சுட்டு இந்த எஃபெக்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இமேஜுக்குமே வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் இப்போ உள்ள பார்த்துருமான்னு ஒரு ட்ரெண்டிங்காக வாட்ஸ்அப் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.